சுஜாதா அவர்களின் நாவல் நாளொரு மேனி. அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 3. ஜாடியின் மூடி திறந்ததும் முதலில் ஒன்றுமே நிகழவில்லை. கீழே உட்கார்ந்திருந்த அண்ணாமலைக்கு சற்று நேரம் ஒன்றும் புரியவில்லை. பக்கத்தில் அது உருண்டு கிடந்தது. அதன் வாய் வழியாக மெலிதான பச்சை நிறத்தில் புகை போல புறப்பட்டது. அதை ஆர்வத்துடன் சிவகாசி சமாச்சாரத்தை எதிர்பார்க்கும் சிறுவன் போல பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் புகை அதிகரித்து அகர்பத்தி பரிமாணத்துக்கு இருந்த புகை சாம்பிராணி புகை அளவுக்கு வந்து இன்னும் சுத்து பெற்று இப்போது சூளை போல அறை முழுவதும் மறைத்தது. உறைந்து போய் செய்வதறியாது கவனித்துக் கொண்டிருந்தான் அண்ணாமலை. புகை மண்டலம் மெல்ல மெல்ல விலக அதில் பிசிராக ஓர் உருவம் தென்படுகிறார் போல இருந்தது. உருவம் மெல்ல மெல்ல இன்னும் ஸ்திரமான பரிமாணங்கள் பெற்றுக்கொள்ள இப்போது புகையின் அடர்த்தி கம்மியாகி அந்த உருவத்தின் தெளிவு அதிகமாகி முட்டையிலிருந்து அப்போதுதான் வெளிப்பட்ட கோழி குஞ்சு போல உடலை சிலிர்த்து கொண்டது. அந்த உருவம் மனித வடிவத்தில் தான் இருந்தது. அந்த உருவம் அதன் உடை பாவனைகள் நிச்சயம் பழங்காலம் போலத்தான் இருந்தது. அங்கி என்றோ சட்டை என்றோ சொல்ல முடியாத காலர் வைக்காத மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவில் சுருக்கு கயிறிட்ட கவுன் போல சமாச்சாரம். அந்த உடையே முழங்கால் வரை மறைக்க கச்சம் போல கட்டியிருந்த வேட்டி மீதி காலை மறைத்தது. தலைமயர் பின்வாட்டாக ஜில்பா போல இருந்தது. மீசை வைத்திருந்தது. தன் உடலை தட்டி கொண்டு ஒரு தடவை சோம்பல் முறித்தது. கையை காலை நீட்டி சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டது. விரல்களை சொடுக்கு போட்டு பார்த்து கொண்டது. கண்களை கூசாமல் இருக்குமாறு சுருக்கி கொண்டு அண்ணாமலையை பார்த்தது. ரொம்ப நன்றிங்க, இத்தனை வருஷமா முடங்கி கிடந்தனே, உடம்பெல்லாம் முறுக்கி போட்டாப்புல வலி என்றது அது. நீ நீ வந்து நீ நிஜமாவே பூதமா என்றான் அண்ணாமலை நாக்கு குளற. பூதம் இல்லைங்க, நானும் உங்களை போலதான் ஒரு மனுஷன். போயிடு இங்கிருந்து. இருங்க, நான் போறேன், கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கணும் அண்ணாமலை. திடீரென்று பசிக்குது, ஏதாவது இருக்குமா என்று கேட்டது. அண்ணாமலை சமையலறை பக்கம் போய் எட்டி பார்த்தான். புவனேஸ்வரி ஏற்பாடு ஏதும் செய்திருப்பதாக தெரியவில்லை. பழைய டிகாஷனும் ஏடு கொண்ட பாலும் இருந்தது. காஃபி சாப்பிடுறீங்களா என்று கேட்டான். காஃபினா? ஓஹோ, காஃபி தெரியாதுல்ல, பால் வேணுமா? ஐயோ, ஏதாவது கொடுங்க, பசி உயிர் போகுது. பாலை வடிகட்டி கொண்டே உங்களுக்கு எந்த ஊரு என்று கேட்டான். நெடுங்குன்றம்னு ஒரு மலையில இருந்தேன். அங்க சுகபிரம்ம ரிஷி இருந்தாரு. அங்க ஒரு நதிக்கு கூட சுகநதின்னு பேரு. அதுதான் எனக்கு துக்க நதியாயிடுச்சு. என்னாச்சு? ரிஷி எனக்கு குருநாதர் போல இருந்தாரு. நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன். அதுக்குதான் இந்த தண்டனை. சுகநதியில அவர் பத்தினி குளிச்சிட்டு இருக்கிற போது நான் பார்த்துட்டேன். பார்த்தது தப்பா? ஆமா, பார்த்தது தப்புதான். பெண்கள் குளிக்கிற துறையில எனக்கு என்ன வேலை? ஆனா அதுக்காக மட்டும் ரிஷி என்ன சபிக்கல. அண்ணாமலை அவர் அல்லது அவன் அல்லது அது தொடர காத்திருந்தான். குரல் கீழ் ஸ்தாயியில் இருந்தது. தமிழில் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. பழக்க குறைவும் இருந்தது. கொண்டு வந்த பாலை சடுதியில் அது பருகிற்று. தொடர்ந்து பேசியது. படித்துறையில குரு பத்தினிய பார்த்தேனா? ஈரத்துல இறங்கி குளிக்கிற போது பத்தினி முழுவதும் எனக்கு தெரிஞ்சா. ஒரு நிமிஷம் குரு சிஷ்ய பாவம் மறைஞ்சு போய் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தலை தூக்கி கொண்டிருக்க, மெதுவாக பின்புறமாக ரிஷி பத்தினியை அணுகி அவளை கட்டி பிடித்து வயோதரங்களை கைகளால் பற்றி கன்னத்தில் கடிக்கிற மாதிரி முத்தம் கொடுத்து விட்டேன். அத்தோடு நிறுத்தாமல் பற்பல ரீதிகளில் ஜலக்கிரீடைகள் செய்துவிடவே அவள் என் பலத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு என்னை சமாளிக்க முடியாமல் என் இச்சை தீக்கிரையானதும் உடைந்த குடத்தை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்துக்கு போய் அவரிடம் சொல்லிவிட்டாள். எனக்கு அதற்குள் மனதில் இருந்த மாசெல்லாம் நீங்கி போயிற்று. ரிஷியிடம் சென்று காலை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். அவர் என்னை மன்னிக்காமல் சபித்து விட்டார். இந்த பாவத்திற்கு அவர் வாக்கியங்களில் எழுதியிருக்கிறபடி 1000 வருஷமாம்.
1000 வருஷம் கழிந்த பின் என்னை காக்க அண்ணாமலை வருவான் என்று ஓலைச்சுவடியில் எழுதி வைத்து விட்டார். என்னை காப்பாற்றிய சமயம், அந்த நேரத்தில் என்னை காப்பாற்றியவனுக்கு நான் கொடுக்க வேண்டியது 3 வரங்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு என்னை இதற்குள் அடைத்து ஆற்றிலேயே போட்டுவிட்டார். அதற்கு பிறகு நான் மிதந்து மிதந்து வரமா என்று குறுக்கிட்டான் அண்ணாமலை. ஆமாம், உங்களுக்கு சொல்லவில்லையா? ஆமாம், ஏதோ மையமாக சொன்னாங்க. உங்களுக்கு பரிசு கேளுங்க. 3 வரம் என்ன வேணும்னு கேளுங்க. 3 வரம்னா எது வேணா கேட்கலாமா? ஆமா. அண்ணாமலைக்கு மலைப்பாக இருந்தது. எது வேணான்னா இப்ப இருக்கிற நடைமுறை சாஸ்திரங்களுக்கு ஒத்து வராததா இருந்தா? எனக்கு புரியல. இப்பவே இந்த நிமிஷமே நான் அமெரிக்கா போகணும்னு வரம் கேட்கிறேன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. அது சாத்தியமா? சாத்தியம்தான். ஏன் சாத்தியம் இல்லாம? அதான் உங்க முதல் வரமா. நான் காட்டட்டுமா? அமெரிக்காங்கிறது எங்க இருக்கு? இல்ல இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேங்க. வரம் கொடுக்கறதெல்லாம் பிரம்ம ரிஷியோட சக்தியால தான். நான் அவர் சொன்னதை நடத்தி கொடுக்கிற கங்காணி மாதிரி, அவ்வளவுதான். ஆனா வரம் கேட்கறப்ப கொஞ்சம் யோசிச்சு கேளுங்க. வீணா 3 வரத்தையும் விரயம் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாளிகை, அரண்மனை வேணும்னா உடனே செஞ்சு கொடுத்துருவேன். ஆனா மாளிகை மட்டும் இருந்து மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லாம ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. மாளிகை 6 மாசத்துல அழுத்து போயிரும். அதுக்கப்புறம் ஏன் இத போய் கேட்டோம்னு ஆயிரும். அதனால நல்லா யோசிச்சு உங்களுக்கு ஸ்திரமா பயனுள்ளதா கேளுங்க. உடனே கேட்கணும்னு ஒன்னும் கட்டாயம் இல்ல. 3 வரங்களுக்கும் 3 மாசம் கெடு இருக்கு. அதுக்குள்ளதான் கேட்டாகணும். அதனால யோசிச்சு இப்போதைக்கு முதல் வரத்தை மட்டும் கேட்டு வாங்கிக்குங்க. அது எப்படி உங்களுக்கு இஷ்டபூர்த்தி செய்யறதுங்கிறத பொறுத்து மத்த வரங்களை நீங்க கேட்கலாம். அது சரி. அப்ப முதல் வரத்தை இப்பவே வாங்கிக்கிறீங்களா? நான் கொஞ்சம் யோசிக்கலாமா என்றான் சந்தேகத்துடன் அண்ணாமலை. யோசிங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. நான் திரும்பி போகணும். அண்ணாமலைக்குள் வெறென்று ஆசைகள், விட்டு போன சந்தர்ப்பங்கள் எல்லாம் திரைப்படம் போல ஓடின. என்ன கேட்கலாம்? ரொம்ப நாளாக டிவி வாங்க வேண்டும் என்ற ஆசை. என்ன அற்பம்! நான் கேட்பதை பெருசாக கேட்க வேண்டும். டிவி என்ன, டிவி ஸ்டுடியோவையே கேட்கலாமே. சேச்ச, உலகத்தில் வாங்கக்கூடிய பொருட்கள் எதையும் கேட்க வேண்டாம். 3 வரம் இருக்கிறதே. முதல் வரம் கோடி ரூபாய் கேட்டுவிட்டால் இதற்கு ஒரு வேளை எஸ்டேட் டியூட்டி கட்ட வேண்டி இருக்குமோ? உங்க பேர் என்ன? என்னை நாளொரு மேனின்னே கூப்பிடுங்க. சிங்கவேல் குன்றம்னு என் பேரு. அது உன் வாயில நுழையாதுல்ல. அதனால அந்த பாட்டோட ஈற்றடிய வச்சுக்கலாம். நாளொரு மேனினே வச்சுக்கோங்க. சரிதான், நாளொரு மேனி. ஆனா உங்ககிட்ட ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கேளுங்க சீக்கிரம். இப்பவே ஒரு பேச்சுக்கு நான் முதல் வரமா 1 கோடி ரூபாய் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன, 100 லட்சம் ரூபான்னா? அண்ணாமலை யோசித்து தன் பையில் இருந்து 1 ரூபாய் நோட்டை எடுத்து காட்டி, இது 1 ரூபாய் என்றான். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? இதுதான் காசு. பொருள் வாங்கணும்னா இது வேணும். ஓ, பண்ட மாற்ற முறையா? நாங்கெல்லாம் களைஞ்சுன்னு சொல்லுவோம். சரி, இத மாதிரி 100 லட்சம் காசு இல்லையா? அதான் வேணுமா? ஐயோ, அப்படி இல்ல. சீரியல் நம்பர் மாத்தி இருக்கணும். அப்புறம் 1 ரூபாய் நோட்டு கட்டா தந்தீங்கன்னா தெரு பூரா ரொம்பிரும். 100 ரூபாய் கட்டா இருந்தா நல்லது. சரி, அது எப்படி இருக்கும்? அத கொஞ்சம் காட்டுங்க. அண்ணாமலையிடம் 100 ரூபாய் நோட்டுகள் இல்லை. தங்கமா கிடைக்குமா? தங்கம் கிடைக்கும். எத்தனை இடம் வேணும் சொல்லுங்க. என்ன வகை பொண்ணு? சாங்கேயமா, சாத ரூபமா, ஆடகமா, இல்லை சாம்பூனதமா? சரியா போச்சு, நீங்க சொல்றது எனக்கு புரியலீங்க என்று வருத்தப்பட்டான் அண்ணாமலை. எது கேட்டாலும் கொடுத்துருவேன். என்னன்னு சரியா கேளுங்க. எனக்கு 10 கிலோ தங்க வேணும்யா. 10 கிலோனா எவ்வளவு குக்களம் சொல்லுங்க. குக்களம்? குக்களமா? ஏய்யா, உங்க ஊர்ல கிராமு இப்படியெல்லாம் எதுவும் கிடையாதா? அப்படியெல்லாம் இல்ல. தங்க காசு? தங்க காசு உண்டு. அது கொடுக்கட்டுமா? எத்தனை காசு வேணும்? இரு நான் யோசிக்கிறேன்.
இப்ப தங்கத்தை பத்தி வேண்டாம், கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு 2வது வரமா வச்சுக்கலாம். ஏங்க நாளொரு மேனி, போன தடவை உங்ககிட்ட வரம் கேட்டவங்க என்ன கேட்டாங்க? எனக்கும் இதுதாங்க முதல் அனுபவம். ஓ, சரியா போச்சு. சீக்கிரம் சொல்லுங்க, நான் கிளம்ப வேண்டிய வேலை வந்துருச்சு. இரு கொஞ்சம் யோசிக்க விடு. அப்ப ஒண்ணு செய்யுங்க, உங்களால தீர்மானிக்க முடியலன்னா நாளைக்கு மறுபடியும் நான் வரேன். யோசிச்சு வைங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். 3 மாசம் இங்கதான் இருக்க போறேன். இரு நாளொரு மேனி, முதல் வரத்தை இப்பவே முடிச்சிருவேன். உன்னுடைய சிஸ்டம் வேலை செய்யுதா இல்லையா பார்க்கலாமே. சரி, முதல்ல ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். நிஜமாவே வேலை செய்யுதான்னு. 3 வரம் இருக்கே. உன்னை எளிமையா பரீட்சை பண்ணி பார்த்துட்டு மத்த 2யும் தீர யோசித்து தீர்மானிக்கலாம். அதான் 3 மாசம் இருக்கே. இத பாரு மேனி, முதல்ல கொஞ்சம் சின்ன விஷயம்தான் கேட்க போறேன். நீ ஒன்னும் சிரிக்காத. இல்ல, நான் சிரிக்கல. கேளுங்க. மொத்தம் 3 தானே? ஆமா, 1 2 3 என்று விரலால் காட்டினான். சத்தியம், அதான் 3. கேளுங்க 3 வரத்தை. அண்ணாமலை சுற்றிலும் பார்த்தான். புவனேஸ்வரி போட்ட குதிரை படம், மேஜை விளக்கு, அவனுக்கு பதவி உயர்ந்த போது ஆபீஸில் கொடுத்த சரஸ்வதி படம், கருப்பாக ஒரு மான் பொம்மை சின்னதாக மேலே பார்த்து கொண்டு, அதோ அண்ணாமலை தீர்மானித்தான். அதோ பாரு, அந்த மான் இருக்குது பாரு, அத முதல்ல தங்கமா ஆக்கி கொடுத்துரு எனக்கு. இதான் உங்க முதல் வரமா? ஆமா. எதுக்கு வரத்தை விரயம் பண்றீங்க? வேற ஏதாவது பெருசா கேட்கலாமே. நீ இது முதல்ல செஞ்சு காட்டியா? இன்னும் 2 இருக்கு பாத்துக்கலாம். சரி, 2வது என்னன்னு சொல்லுங்க. முதல்ல இத செஞ்சு காட்டு. செஞ்சாச்சு, பாருங்க அங்க மான. அண்ணாமலை திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டான். கண்கள் பெருசாக ஏறக்குறைய வெளியே வந்துவிட்டன அவனுக்கு. கிட்டே போய் அதை எடுத்து பார்த்தான். இதுக்கு பேரு சாங்கேய தங்கம். முதல்ல எப்படி ஒண்ணு உருவாச்சு தெரியுமா? இங்க குருநாதர் சொல்லி கொடுத்திருக்காரு. சிவபெருமானுடைய வீரியத்தை அக்னியும் வாயுவும் கங்கையில ஊத்துனப்போ ஏற்பட்டது இந்த மாதிரி தங்கம். அரை முழுக்க வெளிச்சம் போட்டது போல் அந்த இடம் மஞ்சளில் ஜொலித்தது. தூக்கி பார்க்க அது கனமாக இருந்தது. ஆமாம், நிச்சயம் இது தங்கம்தான். அட பாவி! அண்ணாமலை தன்னை கிள்ளி பார்த்து கொண்டான். இது ஏதும் கதையல்ல, கனவல்ல. தங்கமான், தங்கமான் தான், நிஜமான தங்கமான். அடுத்த வாரம் இப்பவே வா, இல்ல நாளைக்கு இதே நேரத்துல வரட்டுமா? அண்ணாமலைக்கு இப்போது உள்ளுக்குள் துடிப்பு அதிகரித்தது. மண்டையை திறந்து கொண்டு உஷ்ணம் வெளிவரும் போல கதகதப்பாக இருந்தது. அவனுக்கு இப்போது ஒரு புதிய ஐடியா புறப்பட்டிருந்தது. 2வது வரத்தை வைத்துக் கொண்டு புவனேஸ்வரியை சரி பண்ணிவிடலாம். தினம் தினம் அவளிடம் பேச்சு கேட்டது போதும். தினம் தினம் இந்த கவர்ச்சி இல்லாத மனைவி என்கிற பெரிய வாயை பார்த்தது போதும். இதோ ஒரு சந்தர்ப்பம் அவளை பூர்ணமாக மாற்றுவதற்கு. இத பாரு மேனி, என்னுடைய 2வது வரத்தையும் கேட்டுட்டு போயிடு. அப்புறம் வந்து 3வது வாங்கிக்க. நல்லது, சொல்லுங்க. என்னுடைய மனைவிய என்று அவன் ஆரம்பிக்க வாசலில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.